கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாகவே கடந்த 4 மாதமும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின்படி அவர் நம்மை ஜெயமாக ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டு வந்தார். அவருக்கே துதி கன மகிமை எல்லாம் உண்டாவதாக. ஆமென். இந்த 5வது மாதத்தில், மே மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசிய வார்த்தை யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதில் முக்கியமான ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், இஸ்ரவேலின் நடுவில் இஸ்ரவேல் அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு பாருங்க. நான் துரசிங் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாய் கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். அர்த்தம் என்னன்னா, ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க. அப்போது உங்களுக்கு தெரிஞ்ச நபருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க, இல்லைன்னா சொல்கிறீங்க. அப்போது அந்த நபர்கிட்ட கெஞ்சி கேட்குறீங்க, ஐயா, தம்பி, அண்ணாச்சி, ஐயா, அம்மா, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். ரொம்ப பெரிய இதில் மாட்டிக்கிட்டோம், நீங்கள் தான் உதவி செய்யணும், யாருமே எங்களுக்கு இல்லை, நீங்கள் தான் அப்படி சொல்லும்போது, அவர் உண்மையாகவே நமக்கு உதவி செய்வாருன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் யாருன்ட்டு அந்த பிரச்சனை தீரும்போது நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. இப்படி கேரண்டி கொடுப்பார் இல்லையா? பயப்படாதீங்க, கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த நாளில் நாங்கள் வந்து நிற்பேன், அப்போ நான் யாருன்ட்டு நீங்கள் புரிந்து கொள்வீங்க என்று சொல்லுவாங்க இல்லையா? அவ்வளோ இதாக நம்மளை போல்டாக தைரியப்படுத்துவாங்க. அதே போல தான் தேவாதி தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்கள் நடுவில், உங்கள் ஒவ்வொருத்தருடைய பேர் போட்டு வாசித்து, நான் உங்கள் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். அவ்வளோ ஒரு மகத்துவமான வல்லமையான காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்வார். இந்த மாதத்தில் எவ்வளோ வேணும், சந்தேகமே இல்லை, நிச்சயமாக செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்பொழுது நீங்களும் நானும் புரிந்து கொள்வோம், உண்மையாகவே தேவன் நம்மோடு கூட இருந்தான் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். நான் நினைத்து பார்க்கல இது நடக்கும் என்று, ஆனால் அவர் செய்தார். அல்லேலூயா. அது கீழே இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள், தேவன் எவ்வளோ இதாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் என்று அப்படி சொல்லி அப்படி முடிச்சிடலாம் இல்லையா? எப்படி ஒரு தகப்பன் தாயோ தன்னுடைய பிள்ளை பார்த்து, இது என் பிள்ளை, என்னுடைய பிள்ளை சொல்லி உரிமை பாராட்டணும் பாருங்க. அதே போல் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. நாம் ஒருபோது வெட்கப்பட மாட்டோம். நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் மகத்துவமான காரியத்தை செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை, நானும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உங்கள் நடுவில் இருக்கிறவர் என்றும்,
நானே ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, அப்பா, இந்த மாதத்தில் நீர் எங்களோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்து, நீர் எங்களோடு இருந்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக மகத்துவமான காரியங்களை எங்களோடு கூட இருந்து செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமையான காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு பெரிய ஒரு தீர்வு கர்த்தாவே கொண்டு வர போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவைகள் மத்தியில் என்ன செய்வது என்று ஒழித்து கொண்டிருக்கும்போது, ஆண்டவரே, நீ தேவைகள் அற்புதமாக சந்திக்கிறவர், சந்திப்பீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம். அருமையாப்பா, அது மாத்திரமல்ல, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்களை ஆண்டவரே தலை நிமிர்ந்து நடக்க இந்த மாதத்தில் வைக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாமம் மயம்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மே மாதம் 6 முதல் முடிவு வரை இந்த வார்த்தையின்படியே எங்களை நடத்தும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.